ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்று திருப்பாவையில் 20வது பாசுரம். லக்ஷ்மி தேவி பகவானோடே நம்மை சேர்த்து வைக்கிறாள், அதாவது புருஷகாரம் பண்ணுகிறாள். அப்படி என்றால் என்ன? சேர்த்து வைத்தல், புருஷனை புருஷனாக ஆக்குதல். இங்கு புருஷன் என்றால் ஆண் இல்லை, ஆத்மா என்ற அர்த்தத்தில் வருகிறது. ஆத்மாக்கள் சமமானவர்கள், ஆனால் கர்மத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த கர்மங்களை தொலைப்பதற்கு யார் முயற்சி செய்ய போகிறார்கள்? பகவானிடத்திலே தண்டிக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்கிறது. அப்பொழுது தண்டனையே இல்லாமல் அருள் மட்டும் புரியக்கூடிய ஒருவரை பிடித்து கொண்டோம் என்றால் நாம் முன்னேறுவது உறுதி. அது யார் என்றால் மகாலட்சுமி. அவளுக்கு தண்டனை என்பதே தெரியாது. நம் பாவங்களை எல்லாம் பார்த்து பெருமாள் அருள் புரிய மறுக்கிறார். அப்பொழுது தாயார், இந்த குழந்தைகளின் குற்றங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் உம்முடைய கருணையை யார் பார்ப்பார்கள்? உம்முடைய கருணை ஜெயிக்க வேண்டும் என்றால் இவர்களுடைய பாவங்கள் தோற்க வேண்டும். இப்படி சொல்லி ஒரு பாலமாக இருந்து நம்மை பெருமாளோடே சேர்த்து வைக்கிறாள். புருஷ என்றால் நிரம்ப கொடுப்பவன் என்ற அர்த்தம். நம் பாவங்களை எல்லாம் பார்த்து பெருமாளின் உள்ளத்தில் ஒரு சீற்றம் வருகிறது. அந்த சீற்றத்தை இவள் மாற்றியாக வேண்டும். இவள் என்ன சொல்லுகிறாள்? நம்ம குழந்தை தப்பு என்று சொல்வதற்காக மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. இன்று மன்னித்து ஏற்றுக்கொள்வோம், நாளை அவனே திருந்தி வருவான் என்கிறாள். தாயார் பேசுகிற பொழுது அவள் பேசுகிற அழகியை பார்த்து கொண்டிருக்கிறார் பெருமாள். இந்த குழந்தைகள் மேலே எவ்வளவு அன்பு இவளுக்கு, இவளுக்காகவாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அருள் சுரக்கும். மகாலட்சுமி நடுவே இல்லை என்றால் பெருமாளின் கோபம் என்றால் எல்லாம் நம்மேல் பட்டுவிடும். நாமும் அவரிடத்திலே போகவே மாட்டோம். நல்லவேளை லக்ஷ்மி பெருமாளை கொடுப்பவனாக ஆக்குகிறாள். இந்த உண்மைகளை அறிந்த ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை பற்றியே பெருமாளை பற்ற வேண்டும் என்கிறாள். 33 அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பினை நங்காய் திருவே துயிலழாய், உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனை இப்போதை எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். 33 அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். 33 தேவர்களுக்கு ஆபத்து என்றால் உடனே காப்பாற்றுவதற்காக வருகிறாய். ஆண்கள் பலவான்கள் என்றால் போவாய் போல இருக்கு. பெண்கள் பலம் இல்லை என்றால் உனக்கு பிடிக்காது போல இருக்கு. தேவர்கள் எல்லாம் கண்ணனிடத்திலே கண்ணனை கேட்கிறவர்கள் இல்லை. எங்கள் ஆபத்தை போக்கு, என் ராஜ்யத்தை மீட்டுக்கொடு என்று இந்திரன் கேட்டான். உலக இன்பத்தை கேட்டான். நாங்கள் எல்லோரும் உன் திருவடிகளே வேண்டும் என்று கேட்கும் பக்தைகள். கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். கப்பம் என்றால் நடுக்கம். தேவர்கள் எல்லாம் ஆபத்தை கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நடுக்கத்தை போக்கும் மிடுக்குடையவன். செப்பமுடையாய் திரளுடையாய். செப்பமுடையவன் நேர்மையானவன், திரளுடையவன் ஆற்றலுடையவன். செப்பமுடையவர் நேர்மையானவர் பாண்டவர்களுக்கு, திரளுடையவர் துரியோதனாதிகளுக்கு. துரியோதனனிடத்தில் ஆற்றலை காண்பித்தார், அழித்தார். அர்ஜுனனிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்கிறார். உனக்கு தேரோட்ட வேண்டுமா? ஓட்டுகிறேன். உனக்கு தூது போக வேண்டுமா? போகிறேன். திரௌபதி கூப்பிட்டால் ஓடோடி வந்து புடவை கொடுக்கிறேன். அத்தனை நேர்மை. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். செற்றார் தன்னுடைய பக்தர்களுடைய பகைவர்களுக்கு வெப்பத்தை கொடுப்பவர். அவர்களை இருக்க விடமாட்டார். விமலா தோஷமே இல்லாதவர். ஹிரண்யகசிப்பு, சிசுபாலன் போன்றவர்களை அழித்ததால் அவருக்கு தோஷம் வருமா என்றால் வராது. அவர்களிடத்தில் இருந்த தீமையைத்தான் அழித்தாரே தவிர அவர்களை அழிக்கவில்லை. அதனால் குற்றமே சொல்ல முடியாது. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல். கண்ணன் நினைக்கிறார், என்னை எழுந்திரு என்று சொல்கிறாயே, இப்போ எழுந்து வந்து ராவணனை அழிக்கணுமா சிசுபாலனை அழிக்கணுமா என்று கேட்கிறார். ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ எழுந்திருந்தால் போதும். நீ புரண்டு படுப்பாய், நிமிருவாய், உன் அழகான கண்களால் நோக்குவாய். அந்த அழகை பார்க்கத்தானே நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். அதனால் நீ எழுந்திருந்தால் போதும் என்கிறாள் ஆண்டாள். நப்பினை நங்காய் திருவே துயிலழாய். நப்பின்னையை எழுப்புகிறாள். அவள் எழுந்திருந்தால் தானே கண்ணனை பெற்று கொடுப்பாள். நப்பின்னை நங்காய். நங்காய் என்றால் நல்ல குணபூர்த்தி இருக்கிறவளே. நப்பின்னை பிராட்டியே எழுந்திரு என்கிறாள். உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனை இப்போதை எம்மை நீராட்டு. உக்கம் என்றால் விசிறி, தட்டொளி என்றால் கண்ணாடி. விசிறியும் கண்ணாடியும் வைத்து கொடுக்கும் பொழுது கண்ணனையும் கொடு என்கிறாள் ஆண்டாள். ஆண்டாளுக்கு என்ன ஆசை என்றால், நாங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டதாக இருக்கக்கூடாது, நீயாக பார்த்து எங்களுக்கு கண்ணனை கொடு.
நாங்கள் கிருஷ்ணானுபவத்தை பெற வேண்டும், அதற்கு நீயே புருஷகாரம் பண்ண வேண்டும் என்று ஆண்டாள் நப்பின்னையிடம் பிரார்த்திக்கிறாள். நப்பின்னையும் அருளினாள். அடுத்து கண்ணனிடம் நேரே பேசுகிறாள் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.